நான் என்னுடைய நோக்கத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய ஸ்டார் அப்படிங்கிற நடிகன் ஏத்துக்கிட்டாங்க. ம். அவர் ஒரு சீன் வந்தாலும் நல்லா நடிச்சுட்டு போறாரு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. யார் அவரு? அவருடைய அப்பா. அப்படி வந்துருச்சு. ம். அதான் ஒரு திருக்குறள் கூட சொன்னேன் இல்லையா? கரெக்ட். வந்துருச்சு. இப்போ டக்குனு இப்ப இந்த படத்துக்கு பின்னாடி அந்த ராஜாராணி பாண்டியன்னு யாரும் கூப்பிடுறதில்ல. யாரும் சொல்றது இல்ல. ம். இளனுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். சிறு வயதில எனக்கு ஏத்துன அந்த விஷயத்த என் பையனுக்கு ஏத்தி, டெக் வாங்கி அப்பலாம் டெக் வாங்கி போட்டு, அந்த படங்கள போட்டு காட்டி, இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இந்த இடத்துல இந்த டயலாக் அன்னைக்கே நான் அவர டைரக்ட் பண்ணி, மெருகேத்திட்டே இருந்திருக்கேன். ஏதோ என்னுடைய ஆசைகள பூரா அவர் மேல திணிச்சிருக்கேன். ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எதுக்கு இது வீணா வேலை? வேண்டாத வேலையெல்லாம் சொன்னவங்க இயக்குனர் இருக்காங்க. ம்ஹ்ம். அதே இயக்குனர்கள் பாண்டியன் நீ அன்னைக்கே நடிச்சிருக்கலாம். என்னம்மா ராஜாராணில பெர்ஃபார்மன்ஸு, நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. என்னைக்கு கமல் கூட, ரஜினி கூட நடிச்ச ஹீரோ நீ வந்து எனக்கு மனைவியா நடிச்சாங்களோ, நான் ஹீரோ ஆயிட்டேன்யா அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அப்ப அது கூட எனக்கு ஒரு திருப்திய தானே குடுத்திருக்கு. ₹1,00,000 குடுத்தாலும் என்ன வந்து அத தாண்டி நடிக்க கூப்பிடுறாங்கன்னா, நான் அங்க போயிடுவேன் அப்படின்றத வந்து சினிமா மேல உங்களுக்கு இருக்க பற்று, பேஷன் அத வந்து காட்டுது. இருந்தாலும் வந்து உங்களோட உங்களோட கஷ்ட காலத்துல உங்களுக்கு கை குடுத்தது உங்களோட கேமரா தானே இல்லையா? சோ அது அத அத நினைச்சு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அத நினைச்சு ஃபீல் பண்றேன்னா, ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு கிடையாது. நான் என்னுடைய நோக்கத்துக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இன்னமும் போய்கிட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பெரிய பெரிய ஸ்டார் அப்படிங்கிற நடிகன் ஏத்துக்கிட்டாங்க. ம். அவர் ஒரு சீன் வந்தாலும் நல்லா நடிச்சுட்டு போறாரு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ம். இந்த இடத்துல இருந்து நம்ம நம்மளை மீறி நம்ம பையனும் வந்துட்டான். ம். அதாவது என்ன சொல்லுவாங்க, இவர் பையன், யார் பையன்? அவர் பையன் அப்படின்னு சொல்ற காட்டுல, யார் அவரு? அவருடைய அப்பா. அப்படி வந்துருச்சு. ம். அதான் ஒரு திருக்குறள் கூட சொன்னேன் இல்லையா? கரெக்ட். வந்துருச்சு. இப்போ டக்குனு இப்ப இந்த படத்துக்கு பின்னாடி அந்த ராஜாராணி பாண்டியன்னு யாரும் கூப்பிடுறதில்ல. யாரும் சொல்றது இல்ல. ம். இளனுடைய அப்பா அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட். ரொம்ப கரெக்ட். அப்ப அந்த இடத்துக்கு வந்ததுனால என்னுடைய தாக்கம் தான் என்னுடைய மகனுக்கு இருக்கு. சிறு வயதில வந்து இந்த ஏதாவது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் அது இதில எல்லாம் ஒரு இது பண்ணி எனக்குள்ள இன்னைக்கு கேட்டால் கூட சிவாஜி வசனத்தை பேசக்கூடிய அளவுக்கு அந்த அந்த சிறு வயதில் எனக்கு ஏற்றின அந்த விஷயத்தை என் பையனுக்கு ஏற்றி டெக் வாங்கி அப்போல்லாம் டெக் வாங்கி போட்டு அந்த படங்களை போட்டு காட்டி இந்த இடத்துல இப்படி திரும்பணும், இந்த இடத்துல இந்த டைலாக் அன்னைக்கே நான் அவரை டைரக்ட் பண்ணி மெருகேற்றிட்டே இருந்திருக்கேன். ஏதோ என்னுடைய ஆசைகளை பூரா அவர் மேலே திணிச்சிருக்கேன். அண்ணி ராமராஜன் அண்ணி நளினி சொல்லுவாங்க, உன் ஆசையெல்லாம் இளனை வச்சு தீர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. என்ன ட்ரெஸ் காம்படிஷன்லாம் போயிட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போய் சொல்லுவோம், போய் அத்தை நான் அதை வாங்கிட்டேன்னு சொல்லும்போது சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. ஓகே. இதுல வந்து 3 வித்தியாசமான பாண்டியன் சார வந்து நான் பார்க்குறேன். ஒண்ணு வந்து ஃபோட்டோகிராஃபர் பாண்டியன் சார், இன்னொன்னு வந்து ஆக்டர் பாண்டியன் சார், இன்னொன்னு வந்து அப்பா பாண்டியன் சார். இந்த 3ல உங்களுக்கு எந்த விஷயம் வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ற ஒரு விஷயம்? ஆக்டர் பாண்டியன். ஆக்டர் பாண்டியன். கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்ல. நைஸ். ஓகே. இது வந்து உங்களுக்கு ஆக்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றத தாண்டி, உங்களோட பையனுக்கும் இத கொண்டு வரணும் அப்படின்ற எண்ணம் வந்து எதனால வந்துச்சு? ஆப்வியஸ்லி போய் அது வந்து எப்படின்னா, என்னால 30 ஆண்டுகள் சாதிக்க முடியலைல்ல. காலம் கடந்திட்டோம். நமக்கு காலம் கடத்திட்டோம். நம்மள யாரும் இன்னும் சொல்லப்போனா, ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் உங்களுக்கு எதுக்கு இது வீணா வேலை? வேண்டாத வேலையெல்லாம் சொன்னவங்க இயக்குனர் இருக்காங்க. அதே இயக்குனர்கள் பாண்டியன் நீ அன்னைக்கே நடிச்சிருக்கலாம். என்னம்மா ராஜாராணில பெர்ஃபார்மன்ஸு, டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களும் இருக்காங்க. அப்போ என்னால் நம்ம காலங்கள் வயதாகிடுச்சு, நம்ம இளமை காலம் போயிடுச்சு. 24 வயசில் வந்து 54 வயசில் ராஜாராணி ஜெயிக்கிறோம். இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதுவே ஹீரோவாக நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்னோட மகனுடைய பியார் பிரேம கதையில் வந்து என்னுடைய மனைவியே ரேகா. ரேகா கதாநாயகியாக இருக்கும்போது நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர். கமல் படம் ராமராஜன் ஹீரோ இனியாக இருக்கும்போது ஒரு இன்டர்வியூ கேட்டாங்க, சார் திடீர்னு நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்கன்னா, யார் சொன்னால் நான் ஏற்கனவே ஆகிட்டேன், என்ன சொல்கிறீங்கண்ணா? என்னைக்கு கமல் கூட ரஜினி கூட நடித்த ஹீரோ நீ வந்து எனக்கு மனைவியாக நடித்தாங்களோ, நான் ஹீரோ ஆகிட்டேன்யா அப்படின்னு சொன்னேன். அப்போ அது கூட எனக்கு ஒரு திருப்தியை தானே கொடுத்துருக்கு. சூப்பர். சாதாரண அதே மாதிரி குறும்படங்கள் வந்து நான் திரைப்படங்களில் நடித்து அவார்டு வாங்கணும்னு நினச்சி பார்க்க முடியுமா? என்னுடைய குறும்படம் தேசிய விருது, தர்மம்ங்கிற ஷார்ட் ஃபிலிம். அவர் தான் மண்டேலா டைரக்டர். இன்னொரு படம் வந்து கலைஞர் டிவியில் பெஸ்ட்டு இது கமல் சார் பாலச்சந்திர ஐயா வந்து கொடுத்தாங்க. புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம். அவர் தான் நித்திலன்கிற இயக்குனர் குரங்கு பொம்மைன்னு ஒரு படம் எடுத்தார். ஓகே.
என் மகனும் என்ன வச்சு எடுத்தார், அவரும் இயக்குனர். ம். நான் அந்த புது இயக்குனர்கிட்ட நடித்தவங்க எல்லாருமே இயக்குனர் ஆகிட்டாங்க. நானும் நடிகன் ஆகிட்டேன். ஆனால் நான் தேசிய விருது வாங்க முடியாமல் பார்த்தீங்களா, அதில் தேசிய விருது அந்த படத்துக்கு. சூப்பர், சூப்பர். அதை பார்த்து தான் என்னை வந்து அட்லி தம்பி வந்து ராஜா ராணியில் என்னை வந்து இந்த கேரக்டருக்கு பண்ணது. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தான். ம்.